Hi friends, இன்னைக்கு நாம பிரியாணி சுவையில ரொம்ப டேஸ்டான தக்காளி சாதம் குயிக்கா ஈஸியா குழையாம செய்ய போறோம். தயிர் பச்சடி, முட்டை கிரேவி, சிக்கன் கிரேவி கூடவே வச்சு சாப்பிடலாம். வாங்க பிரியாணி டேஸ்ட்ல தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். நான் இதை இந்த சத்தல்ல தான் செய்ய போறேன். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுறலாம். அப்போ தான் இந்த ஃப்ளேவர்லாம் எண்ணெயில் இறங்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் 4 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட 4 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். அது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போயிடுச்சு. அடுத்து 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சாதத்துக்கு தக்காளி கொஞ்சம் கூட இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தக்காளியை நல்லா குழைவாக வதக்கி விட்டுறலாம். தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது. நல்லா அவ்வளோ சாஃப்டாக வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு, இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தயிர் 1/2 கப்பு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 2 ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இது கூட தனி மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுறலாம். நீங்கள் தயிர் சேர்க்கும்போது புளிப்பில்லாத தயிர் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி இலை இதில் சேர்த்து வதக்கி விடுங்க. இப்போ பாருங்க, புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கி வந்துருச்சு. இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா வதங்கி வந்துருச்சு. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 4 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கேன். நீங்கள் அரிசி ஊற வைக்கும்போது தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் நல்ல அரிசியை கலந்து விட்டுருங்க. நாலு கிளாஸ் அரிசிக்கு 8 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் தக்காளி சாதம் குழையாமல் நல்லாயிருக்கும்.
இப்போ தண்ணி நல்லா போட்டதுக்கப்புறம் இதை நல்லா மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், பிரியாணி குழையவே இல்லை, நல்லா சூப்பராக வந்திருக்கு. சூப்பரான டேஸ்டான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. எவ்ரிஒன் கேன் குக்கிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.